ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கிச்சா சுதீப் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற மேக்ஸ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை விஜய் கார்த்திகேயா இயக்கியிருக்கிறாரு. வி கிரியேஷன்ஸ், கலைப்புலி எஸ் தானு மற்றும் கிச்சா கிரியேஷன்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. கிச்சா சுதீப்புடன் இணைந்து வரலட்சுமி சரத்குமார், சம்யுக்தா ஹர்னாட், பிரமோத் செட்டி, சுனில் செட்டி, இளவரசு, ரெடின்ஸ் கிங்ஸ்லி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரான கிச்சா சுதீப் சஸ்பென்ஷனுக்கு பிறகு மீண்டும் பணியில் சேர வருகின்றார். அடுத்த நாள் காலை பணியில் சேர உள்ள நிலையில் முதல் நாள் இரவே 2 அமைச்சர்களின் மகன்களை கைது செய்து காவல் நிலையத்தில் வைக்கின்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த இருவரும் இறந்துவிட காவல் நிலையத்தில் உள்ள மற்ற காவலர்கள் பயப்படுகின்றனர். அமைச்சரின் மகன்களை தேடி பல ரவுடி கும்பல்கள் காவல் நிலையத்தை சுற்றி வளைக்கின்றனர். இறுதியில் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர்கள் தப்பித்தார்களா, தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன மாதிரியான வேலைகளை அவர்கள் செய்தார்கள், கிச்சா சுதீப் அவர்களை எப்படி காப்பாற்றுகின்றார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. தனது மாசான நடிப்பின் மூலம் வெகுஜன ரசிகர்களையும் எளிதாக கவர்ந்து விடுகின்றார் கிச்சா சுதீப். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வரும்போது அதனை அவர் கையாளும் விதம் சிறப்பாகவே உள்ளது. அதிரடி சண்டை காட்சிகள், வசனங்களில் அனல் பறக்க நடித்துள்ளார் கிச்சா சுதீப். வரலட்சுமி சரத்குமார், சம்யுக்தா ஹர்னாட், பிரமோத் செட்டி, சுனில், இளவரசு, ரெடின் கிங்ஸ்லி என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். அஜனிஸ் லோக்நாத்தின் இசை படத்திற்கு பெரிய பலம். ஒளிப்பதிவு அருமை. தனது முதல் படத்திலேயே இயக்குனர் விஜய் கார்த்திகேயா ஒரு மாஸ் கமர்ஷியல் வெற்றி படத்தை கொடுத்துள்ளார். கைதி படம் போன்று ஒரே இரவில் நடக்கும் கதையை சுவாரஸ்யமாக ஆரம்பம் முதல் இறுதி வரை கொண்டு சென்றுள்ள இயக்குனர் விஜய் கார்த்திகேயாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.